உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிமொழிகள் 21:31, ஜெயமோ கர்த்தரால் வரும். இது வராது, இது கிடைக்காதுன்றீங்களா, அந்த இடத்துல இருந்து வெற்றி வரும். ஆனால் உங்களால் வராது, அந்த வெற்றி தேவனால் வரும். தேவன் உங்களுக்காக வெற்றியை கொண்டு வந்து கொடுப்பாருங்க. வேற எங்கேயோ இருந்து வெற்றி வந்துடும், அங்கேருந்து வெற்றி வந்துடும், இங்கேருந்து வெற்றி வந்துடும் நினைக்கிறீங்களே, எங்கேயும் இருந்து வராது. தேவனால், உங்களுக்கு தேவனால் தான் வெற்றி வரும். அவர் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்க போகிறாருங்க. அவர் இன்றைக்கி முடிவெடுத்துட்டார், என் பிள்ளைங்களுக்கு நான் வெற்றியை கொடுப்பேன், ஜெயிக்க வைப்பேன். தேவனும் உங்களை ஜெயிக்க வைப்பார். சங்கீதம் 75:6 எடுத்து படித்து பாருங்களேன். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. இங்கேருந்து வெற்றி வந்துடுமா, அங்கேருந்து வெற்றி வந்துடுமா? இல்லை இல்லை, தேவன்கிட்ட இருந்து உங்களுக்கு வெற்றி வரும். அவர் உங்களை ஜெயிக்க வைப்பார். எப்படி ஜெயிக்க வைப்பார்னு பாருங்களேன். யாரோ ஒருத்தரை தாழ்த்தி உங்களை உயர்த்துவார், யாரோ ஒருத்தரை கீழே போட்டு உங்களை மேலே உயர்த்துவார், யாரோ ஒருத்தரை தோற்கடித்து உங்களை வெற்றி பெற செய்வார். நீங்கள் சங்கீதம் 75:7 எடுத்து படித்து பாருங்கள். தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அவர் யாரை ஜெயிக்க வைக்கணும் நினைக்கிறாரோ அவங்கள தான் அவர் ஜெயிக்க வைப்பார். அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு வெற்றி வரல, எவ்வளோ முயற்சித்து பார்த்துட்டீங்க, ஆனால் உங்களுக்கு எதுலேயும் வெற்றி வரல. அவர் இன்னைக்கு முடிவெடுத்துட்டார். உங்களுக்கு வெற்றி வருவதற்காக சில பேரை தோற்கடிக்கிறார். சரிங்களாங்க? இயேசுவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க, அதனால் நீங்கள் ஜெயிப்பீங்க, உங்களுக்கு வெற்றி வரும். எங்கேயும் போக தெரியாது, சம்பாதிக்க தெரியாது, சாமர்த்தியமாக பேச தெரியாதுங்க, இங்கிலீஷ் வராது, ஹிந்தி பேச தெரியாது, அது வராது இது வராதுன்னு கவலைப்படுறீங்களே, எதையும் சாதிக்க தெரியாது எனக்கெல்லாம், அப்படிப்பட்ட உங்களுக்கு தான் இன்றைக்கி ஜெயம் வருது. அப்படிப்பட்டவர்களை ஜெயிக்க வைக்கிறார். நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இருக்கீங்களா? இப்படிப்பட்ட ஜனங்களை அவர் ஜெயிக்க வைப்பதற்காக வந்திருக்காரு. நான் உங்களுக்கு வெற்றி கொண்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு தேவன் வராரு. நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. வராது, இது இந்த இடத்துல எதுவும் கிடைக்காது, இது வராது அது வராதுன்றீங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு வெற்றி வரும். இஸ்ரவேல் நாடே யோசிக்குது, நம்ம ராஜா நம்மளுக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துருவாரு, இந்த போரில் நம்ம ஜெயிப்போம்னு நினைக்குது. அதே மாதிரி இராணுவமும் இருக்குது, அவங்களாலேயும் வெற்றி வந்துடும் அப்படின்னு நினைக்குது. 2 பேராலையும் 40 நாள் கூட தாண்டி போச்சு, அப்போ கூட இவங்களுக்கு வெற்றி கொண்டு வந்து கொடுக்க முடியல. ஆனால் தேவனால் அவங்களுக்கு வெற்றி வந்துச்சு. தாவீது ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக ராட்சதனை தோற்கடித்தார். சவுல் ராஜாவை கீழே இறக்கி விட்டார், பெலிஸ்தர் ராஜாவை தோற்கடித்தார். நீங்கள் வெற்றி பெறுவதற்காக சில பேரை தாழ்த்துகிறார், சில பேரை தோற்கடிக்கிறார். ஐயோ, என் பிள்ளையை நான் உயர்த்தணும், இவங்களெல்லாம் நான் கீழே இறக்கிட போகிறேன் அப்படின்னு அவர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குறாரு. அவர் நியாயாதிபதி. யாரை அவர் நினைக்கிறாரோ, யாரை ஜெயிக்க வைக்கணும் அவர் நினைக்கிறாரோ அவங்கள தான் அவர் ஜெயிக்க வைப்பாருங்க. சரிங்களா? ஏன்னா இந்த மனிதர்களை படித்ததே அவர் தானே. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் இந்த உலகத்தில் நடக்கும். அதனால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, உங்கள் பிள்ளைங்களை ஜெயிக்க வைங்கப்பா. இங்கெல்லாம் இது வராது அது வராதுன்னு நினைக்கிறாங்க, அந்த இடத்துல வெற்றியை கொண்டு வாங்க, உங்களால் முடியும். உங்கள் பிள்ளைங்களை ஜெயிக்க வைங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, வெற்றி கொண்டு வந்து கொடுங்க. நீங்கள் கொடுத்தால் எங்களுக்கு வெற்றி வரும். நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கொடிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக.
இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்தியானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்திடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் சுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோமாப்பா. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. இப்போ அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். ஏசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.